முதல்ல உங்க காதுல இருந்து அந்த பூவை எடுங்க. ஏங்க நாட் நைஸா? ஐயோ ப்ளீஸ், தயவு செஞ்சு எடுங்க. ஓகே. எதுக்கு ஒருத்தரை காயப்படுத்தணும், அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் மன்னிப்பு கேட்கணும்? கரெக்ட். போதையில இருந்தா அது அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு யார வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுவீங்களா? தப்புங்க, ரொம்ப தப்பு. இனிமேலாவது எப்பவும் ஒரே மாதிரி இருங்க. சரிங்க. ஆமா, நிஜமாவே ராத்திரி குடிக்கலையா? சத்தியமா குடிக்கலங்க. ஏங்க நீங்க ரூமுக்கு வருவீங்க, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். குற்ற உணர்ச்சி இருக்கும்போது கூட நான் குடிக்கலன்னா அப்ப என்னோட வில் பவர் எவ்வளோன்னு பாருங்க. தேங்க்ஸ். என்னத்துக்குங்க? எனக்காக ஒரு நாள் குடிக்காம இருந்ததுக்கு. வெல்கம்ங்க. காடு பிடிச்சிக்குதா? காடு நல்லதா இருக்கு. ஆனா ஏன் இதுல ஒரி ஒரி சாரின்லாம் எழுதிருக்கீங்க? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? விடுங்க, எழுத்து பிழை இருந்தாலும் கருத்து பிழை இருக்காது. மேட்ரு முடிஞ்சிச்சு இல்ல, ஃப்ரீயா விடுங்கோ. எனிவே, காடுக்கு ரொம்ப நன்றி. தப்பா உணர்ந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். மாமா கடைக்கு போகணும்னு சொன்னாரு. தயவு செஞ்சு இந்த கோலத்தை கலைச்சிட்டு சாதாரண கோலத்துல ரெடி ஆயிவாங்க. ஆயிரங்க. ஏங்க என்ன மன்னிச்சதுக்கு நான் கூட ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் ஒன்னு கேட்கலாமா? கேளுங்க. நான் உங்க மனைவியும் இல்ல, காதலியும் இல்ல. அப்போ நான் யார் உங்களுக்கு? உங்களுக்கும் எனக்கும் என்ன பந்தம்? இந்த உறவுக்கு என்னதான் பேரு? இதே ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஃப்ரெண்ட். ஆனால ரொம்ப பழசாரு இது. இது நலம் விரும்பி. வேணாம் வேணாம், என்ன இரும்பி விரும்பி நல்லால. ஓகே, கார்டியன். கேவலமா இருக்குதா? சரி விடுங்க. அட்வைசர். விடுங்க விடுங்க, ரியாக்ஷன் தெரியும் உங்களுக்கு புரியலன்னு. அதே வேற ஏதாவது நச்சுன்னு. ரூம் ஏங்க, ரூம்மேட் சூப்பருங்க. ரூம்மேட் சூப்பராக இருக்குங்க. ரூம்மேட்டா? ஆமா, ரூம்மேட். நம்ம ரெண்டு ரூம்ல இருக்கிறோம். ரூம்மேட்டு சூப்பர்ல. ஹலோ ரூம்மேட், கை கொடுங்க. கொடுங்க. அட, how are you? How do you do? நான் சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க. சரி நீங்க கீழே போங்க. ஆக்சுவலாக நான் யோகாவில் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டேன். இன்னும் 2 மினிட்ஸில் நான் வந்து இந்த குண்டலில் டச் பண்ணிட்டு அதை முடிச்சுட்டு நான் வரேன். நான் என்னையா பார்த்துன்னுக்கிறீங்க? ஓ, இன்னும் உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை வரல. இருங்க. வழக்கமா சாமிக்கு தான் பூ கொடுப்பேன். இப்ப தலைக்கு சேர்த்து 5 முழம் கொடுக்கட்டுமா? கொடுங்க. இந்தாம்மா. இந்த தாயி, எப்பவுமே வார கடைசியில தான் காசு வாங்குவோமா. ரொம்ப நாள் கழிச்சு வியாபாரத்துக்கு வந்திருக்கேன். போனி உன் கையால காசு கொடுமா. வியாபாரம் நல்லா ஓடட்டும். எவ்வளவு ஆச்சு? 120 ரூபா ஆச்சு. நீ எவ்வளவு இருக்கோ அதை கொடுமா. சரி, ஒரு நிமிஷம். வா தாயி, நீ தான் மூத்த மருமகளா? லட்சுமி கடாச்சமா இருக்க. அது இருக்கட்டும். போனிங்கிறீங்க, அதிர்ஷ்டங்கிறீங்க. போனியும் காசையும் அதிர்ஷ்டமே இல்லாத ஒருத்திக்கிட்ட வாங்கினா எப்படி வியாபாரம் நடக்கும்? பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு சொன்னீங்களே, அவளை பத்தி உங்களுக்கு தெரியுமா? 2 கல்யாணம் நின்னு போய் 3ஆவதா ஒருத்தங்கிட்ட தாலியை வாங்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. போனிய அதிர்ஷ்டமான ஆள்கிட்ட பண்ணுங்க. அதை விட்டுட்டு அதிர்ஷ்டம் கெட்டவகிட்ட போய் மகாலட்சுமி அது இதுன்னு உளறிட்டு இருக்காதீங்க. ரொம்ப நன்றி தாயி. நானே ரொம்ப நாள் கழிச்சுதான் வியாபாரத்துக்கு வந்திருக்கேன். நல்ல வேலை.
இதுல 150 ரூபாய் இருக்கு. என்னம்மா? தப்பா நினைச்சுக்காதம்மா. பணத்தை கூடையில வச்சிருமா, நானே எடுத்துக்கிறேன். ஒருத்தர் அதிர்ஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அவங்க கையால காசு வாங்க கூடாது தாயி. மனசு கஷ்டப்படும். என்ன தப்பா எடுத்துக்காதம்மா. நம்ம புது பிரான்ச் ஓபன் பண்றோம்ல, அதுக்கு ரிப்பன் கட்டிங் நீ தான் பண்ற. ஃபர்ஸ்ட் சேல்ஸ் நீ தான் பண்ற, பில்லிங்கும் நீ தான் பண்ற. இன்விடேஷன்லயும் உன் பேரை முதல்ல போட சொல்றேன், சரியா? கல்பனா, என்ன டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு? பரவாயில்லையே, நான் டென்ஷனா இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். உங்களுக்கு புரியுதா? நீ சொன்னதானே புரியும் கல்பனா. சொன்னியா? என்ன சொன்னியான்னு கேக்குறீங்க? உங்க அப்பா கிட்ட கடை திறப்பு விழா பத்தி பேசுனீங்களா இல்லையா? ஓ, நீங்க பாக்குற பார்வையில இருந்தே பேசலன்னு தெரியுது. நீங்க பேச மாட்டீங்க, அமைதியா தான் இருப்பீங்க. பேசினா அப்பா ஏதாவது நினைச்சு பாரோன்னு உள்ளுக்குள்ள பயத்தோட இருப்பீங்க. நான் இந்த விஷயத்தை பத்தி அப்பா கிட்ட பேசுறேன் கல்பனா. கடை திறந்ததுக்கு அப்புறம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. புது கடை ஓபன் பண்ணத பத்தி அப்பா இன்னும் எந்த முடிவும் எடுக்கல. ஏன்? நீங்க ஒரு நல்ல நாளா சொல்லி அன்னைக்கு கடை திறக்க சொல்ல வேண்டியதானே? நீங்க என்ன சின்ன குழந்தையா? உங்களுக்கு அந்த முடிவு எடுக்க உரிமை இல்லையா? கல்பனா, கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? பொறுமையா தான் இருக்கேன், பொங்கிக்கிட்ட இருக்கேன். சரி, நம்ம பிரச்சனைய புருஷன் கிட்ட சொல்லிட்டோன்னு நிம்மதியா இருந்த. நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்லலன்னு கூலா சொல்றீங்க. இதுல என்ன வேற பொறுமையா இருக்க சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு பொறுமையா இருந்தனா மரியாதை இல்லாத மூத்த மருமகளை ஒரு மூலையில தான் கடக்கணும். இத பாரு, நிச்சயமா சொல்றேன், அப்பா கிட்ட இந்த விஷயமா நான் பேசுறேன். எப்போ? அதுக்கு என்ன கால நேரம்லாம் கூடி வரணுமா? வீட்ல இருக்கிற அப்பா கிட்ட போய் பேசுறதுக்கு ஏன் யோசிக்கிறீங்க? ஓ, ஒரு வேளை இவ்வளவு வச்சு கடை திறந்தா வியாபாரம் நல்லா வருமானு யோசிக்கிறீங்களா? உங்க அப்பா தேடி பிடிச்சிட்டு வந்த வேதவள்ளியோட அதிர்ஷ்டம் எப்படின்னு உங்களுக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும். இப்ப எதுக்கு வேதவள்ளி இந்த விஷயத்துல இழுக்கிற? அவளை பத்தி பேசாம வேற யார பத்தி பேசுறது? அவளால என் நிம்மதி போச்சு, மரியாதை போச்சு. என் புருஷனை பத்தி பயம் வந்துருச்சு. அவளால இந்த வீட்டுக்கு ஏதாவது கெடுதல் வந்துருமோன்னு பயம் வந்துருச்சு. பேச்ச விடு கல்பனா, புது கடையை நீ தான் ஓபன் பண்ணுவ. நான் அப்பா கிட்ட பேசுறேன். காலகாலத்துல பேசுங்க. ஏதாவது சொதப்புனீங்கன்னா புது கடை திறக்கிற அன்னைக்கு இந்த வீட்ல வேற ஏதாவது பிரச்சனை வந்துரும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எப்பவும் என்ன ஹாப்பியா வச்சுப்பீங்களா? கண்டிப்பாங்க. நாளை என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன வேணும்னாலுமா? என்ன வேணாலும். உங்களுக்கு அந்த வேதவழி மேல அன்பு அக்கறை இருக்கா இல்லையா? இருக்கு.